அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு டீசர் தான். என்னடா ராஜாஸ் பிளேலிஸ்ட்டுக்கு டீசரா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், நம்ம யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் அதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவே பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா வெங்கட் பிரபுடைய ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துக்கு டிரெக்டர் வந்து சுஜித் என் சுப்ரமணியம். அண்ட் அவர் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்காரு. ஆனால் ஸ்டோரி வெங்கட் பிரபுவோட இது. அண்ட் இந்த படத்தில் ஜெயன், சோனாலிக்கல், வைகை, சந்திரசேகர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. சீன்ஸ் பி லைக் ஒரு நியூ காஸ்ட் மாதிரி தான் தெரியுது. I don't know how it's gonna be. பார்த்துட்டு வந்துடாம I'm really excited because it's யுவன் சங்கர் ராஜா. It's nothing more than that. என்ன வேணும் அதுக்கு மேலே? ஆர்வமாக இருக்கேன், வாங்க போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது லைக்கும் பண்ணிக்கிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எனி டைம் இன்னும் கையில் கிடச்சிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். Here we go for ராஜாஸ் playlist. 3, 2, 1 and here we go. எந்தாடா சொல்ற? இளையராஜா பாட்டு கேட்டா டைம் டிராவல் நடக்குதா? Okay. Oh my god, such nice. அந்த ஒரு சினிமாகிராஃபி பாட்டு. ஐயோ, மறுபடியும் இதை கேட்கலாம். சுதா கொங்காரா. ஓ, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவங்களா? ஐயோ, யுவன் கம்பேக் யுவன். மியூசிக் நல்லா இருக்கு. அவ்வளோ தூரம் இந்த மெமரிஸா? பிளேயிங் சூன். ஒன் மோர் டைம் கேட்டு வந்துடலாம். இந்த பிஜிஎம்காகவே போகலாம். எந்தாடா சொல்ற? இளையராஜா பாட்டு கேட்டா டைம் டிராவல் நடக்குதா? எனக்கு இந்த கிளிம்ஸ் பிடிச்சிருக்கு. மை காட், தட் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் சினிமாங்க. ராஜா ராஜா part specifically. Oh. Oh my god. ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்கு. This portion, the piano வச்சு ஒரு it's taking me back to some past. Basket up. ஐயோ ஐயோ, ஓஹோ, ராஜா ராஜா தான். எங்கே நீங்கள் இளையராஜா சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அவர் 1000 விஷயம் பண்ணிட்டு போகட்டும். அவர் பண்ணுறது சிலது நியாயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் ஆக்சுவலி ஹீ இஸ் அ லெஜண்ட். எனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய பையன் இன்னொரு பேபி லெஜண்ட் நம்மளோட யுவன் சங்கர் ராஜா, அந்த பிஜிஎம் கிங் மாஸ்ட்ரோ. ஓ, அந்த போர்ஷனே நல்லாயிருக்கு, இந்த படமே நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் ஏங்க எவனுமே பேச மாட்டேன்றீங்க? அவ்வளோ பெரிய படங்களை பற்றி பேசுகிற நம்ம ஏன் இந்த மாதிரி படங்களை கூட யாருமே பேச மாட்டேன்றாங்க? ரொம்ப கம்மி, வெறும் 1 lakh வியூஸ் தான் வந்திருக்கு 4 நாளில். அதுவும் வெங்கட் பிரபுவோட ஸ்டோரி வேறு, யுவனோட மியூசிக். அண்ட் இது இந்த ஹோல் இந்த ஒரு டீசரே எனக்கு அந்த ஒரு ட்ரெயின் சீன் வந்துச்சு பாருங்கள். த ஹீரோயின் அண்ட் த ஹீரோ 2 பேருக்கும் செம்மையாக இருக்குது. எனக்கு அதான் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிம்பிளாக இருக்குது பார்க்கவும், ஆனால் நல்லா இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க அந்த அப்படியே எனக்கு
எனக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்துங்க இந்த மியூசிக் கேட்கும்போது. ஐயோ முடியலையே அதுதான். அண்ட் யுவனோட கம்பேக்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீஸ் ட்ரைங் நியூ திங்ஸ். ஆனால் இந்த விஷயங்கள் எனக்கு வந்து லைக் 7G ரெயின்போ காலனி அப்படி இப்படி இந்த கல்லூரியின் கதை இந்த மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். அந்த ஃபீல்டுக்கு போயிட்டேன். இந்த யூனோ அந்த ட்ரக்ஸோடைய இன்ஜெக்ட் பாயிண்ட் வந்து அந்த இளையராஜா மியூசிக் கேட்டால் அப்படி ஆகும் அப்படி இந்த மாதிரி வந்துச்சு இல்லை, அப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி யுவன் அண்ட் ராஜா சாரோடைய காம்பினேஷன் அதான். எனக்கு இன்னொரு விஷயம் மௌனராகமோடைய அந்த ஒரு ஃபீல் ஒன்றுச்சு. முதல் மரியாதை நான் நினைக்கிறத விட கமெண்ட்டில் பேசுகிறாங்க. ஐயோ நான் இதை தான் முன்னாடி யோசிச்சு, அதான் எனக்கு செகண்ட் டைம் நான் கேட்டதுக்கான அதான் எங்கேயோ கேட்ட ஒரு ஃபீல் இருக்கே. எத்தனை படங்களை பார்க்கணும், எத்தனை இளையராஜா சார் சாங்ஸை கேட்கணும் டெய்லி. ஸோ இது தெரியாமல் இருக்குமா? அண்டு இந்த படத்தோட ரீமேக் அப்படி இப்படின்றாங்க சம் கொரியன் மூவி. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் தட். பட் ஸ்டில் இது பியார் பிரேம கல்யாணம் அதுக்குன்னு எதுவுமே பண்ணல. பட் மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் பர்சனலி பார்த்து என்ஜாய் பண்ணேன். அண்ட் 7 கடல் 7 மலை இதுக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இருக்குது. அதில் அனஸ்வரா தான் லீடில் நடிக்கிறாங்க. நேற்று தான் ஏதோ ஒரு ஷார்ட்டில் பார்த்தேன். அண்ட் இனி யுவன் தான். இனி என்ன சாய் எங்க ஒரு அனிருத்தோ அங்கிட்ட என்ன போயிட்டு இருந்தாலும் யுவன் இஸ் பேக் டு இஸ் டென். ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங். அந்த ஓஜியோடைய யுவன் நாங்கள் எதிர்பார்க்கறது சரிதான். ஆஸ் ஃபேன்ஸ் நாங்கள் அதே கேட்டு இருக்கனால நமக்கு அந்த ஃபீல் தான் வரும். அதுதான் வேணும்னு தோணும். இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. ஆனால் செய்ய வழியே இல்லை, எதுவுமே பண்ண வழி இல்லை. கேட்கணும்னு தோணுது. யுவன் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கிட்டாரோடைய மேஜிக்காக இருக்கட்டும், பியானோடைய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், லிட்ரலி சூப்பர் மேஜிக். இதை தாண்டி எதுவுமே இல்லை. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அண்டு இந்த இதுவே போதும். இதுக்காக OST வர்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தான் எங்கேயுமே எங்கிட்டும் மிஸ் ஆகாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீசர். அண்ட் திஸ் இஸ் டிரெக்டட் பை சுஜித் அண்ட் சுப்ரமணியம். சுதா குங்காரா இஸ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அதான் பெரிய டீம் ஒன்று இருக்கும்போதே சின்ன க்ரூ இருந்தால் படத்தோடைய அந்த வெற்றிக்கான தூரம் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ இட் வில் பி நியர் பை. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த இதை பார்த்துடலாம். அண்ட் ராஜாஸ் பிளேலிஸ்ட்னு இருக்குது. இந்த கதையும் கூட அதை தான் அமைஞ்சிருக்கா இருக்கும். பிகாஸ் இவங்களோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது இளையராஜா சாரோட அந்த ஒரு மியூசிக்கில் தான். ஸோ அந்த மியூசிக்கில் ஓவரால் அந்த ஃப்ளோ பாயிண்ட் இருக்குது. அண்ட் தென் வென் ஹி ரிலீசஸ் பேக் ஹிஸ் ஹெட்ஃபோன்ஸ் அந்த ஞாபகத்துலேருந்து அவர் வெளியே வராரு. ஓ மை காட், இவ்வளோ அழகான ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஹவு த டீசர் இஸ். ஏன்னா அதில் வந்து ஒவ்வொரு சீன்ஸ் இவங்க 2 பேரும் லவ் எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு வந்து ஹீரோயின் எங்கேயோ கண்ட மாதிரி ஃபீல் இருக்குது சொன்னோம். பட் ஐ டோன்ட் நோ வேர் ஷீ ஃப்ரம். பட் ஜெயன் இவருக்கு வந்து இது சூட் ஆகுது பார்க்கும்போது. அண்ட் அதான் அந்த பிளெண்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவரால். தட்ஸ் இட்டுங்க. நீங்கள் அதை இப்போ தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தெரியுமா இருந்தால் கூட சொல்லுங்கள். யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெங்கட் பிரபுவா, இல்லை நம்ம யுவன் சாரோட ஃபேன்ஸ் யாரை வேணா இருக்கட்டும், நம்ம தலைவர்கள் அவ்வளோ பேர் இதில் இருக்கா. 3 பேரோட காம்பினேஷன் இதில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் இதை பார்க்குறீங்க இருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஏன்னா இதை வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க. எல்லாமே பெரிய பெரிய படங்களுக்காக பண்ணி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசி இந்த மாதிரி படங்கள் எடுத்து பண்ணணும்னு தோணுதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக போயிடும் மக்கள் மத்தியில் பார்க்காம. எனக்கு இதில் 100 பேர் பார்த்தாலும் ஒரு சில வியூஸுக்காகலாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து மெயினாக இந்த 4 பேருக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம டேஸ்ட்டும் ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் எப்படின்றது தெரியாது. நம்ம விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ வர்றவங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, இல்லை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பாதி பேர் அப்படி போயிடுவாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் மெட்டீரியல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ எங்கிட்டாச்சும் ஒரு ஆடியன்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த இதை நான் வச்சுருக்கேன் மனசில். அதுதான் வேறு எது மேலே. அண்ட் உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சாயந்தரமா இல்லை நாளைக்கான்னு தெரியல. மற்ற வீடியோஸ் எல்லாத்துக்கும் வரும். ட்ராக்ஸுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கருப்பு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சேனலை பிடிச்சி அந்த லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பெல் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாரும் கையில் கிடச்சிடும். அண்ட் டாட்டா பாய் பாய். நான் கிளம்புறேங்க, போயிட்டு வரேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் சிம்பிளி ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.